உறவினர்னு சொல்றாங்க. அப்ப அந்த உறவினர்னா யாரு அப்படிங்கிற கேள்வி வருது. இந்த ரைட் சைட் காலத்துல உங்களுடைய அப்பாவினுடைய பேர் 2002 2005 இருந்துச்சுன்னா அவரை பத்தின டீடைல்ஸை ஃபில் பண்ணணும். அதுலயே ஒரு உறவினர்னு கேட்கப்படும், அவருடைய உறவு என்ன அப்படின்னு கேட்கப்படும். அந்த உறவினர் அப்படிங்கிறதுல உங்க அப்பாவினுடைய பெயரை நீங்க அதுல குறிப்பிடணும். அதாவது உங்களுடைய தாத்தாவினுடைய பெயரை அந்த உறவினர் அப்படிங்கிற அந்த இடத்துல ஃபில் பண்ணணும். அது உங்க தாத்தாவினுடைய பெயராகவும் இருக்கலாம், உங்க பாட்டியினுடைய பெயராகவும் இருக்கலாம். சரி, இந்த கேள்விக்கு விடை கிடைச்சிருச்சு. இந்த உறவினர்கள் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல தாத்தா பாட்டி அம்மா அப்பா இவங்க மட்டும்தான் வருவாங்களா? ஏன் என் கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கச்சிகள் இவங்க எல்லாம் என்னுடைய ரத்த சொந்தம் தானே, அவங்களுடைய பேர்களை எல்லாம் நான் இந்த எஸ்ஐஆர்ல ஃபில் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூடாது. தேர்தல் ஆணையம் வகுத்திருக்கிற விதியின்படி அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க மட்டும்தான் உறவினர்கள் அப்படிங்கிற அந்த பட்டியலில் வருவாங்க. அதை அவங்க இன்னும் எனிமினேஷன் ஃபார்ம்ல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கலாம். அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கலாம். அதை அவங்க மென்ஷன் பண்ண தவறுனால தான் இவ்வளவு பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. ரெண்டாவது, தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர் நடத்துறதுக்கான அடிப்படை